வாழ்க அன்புடன். தொடர்ந்தாற்போல் நாம் நம்முடைய இந்த சேனலில் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, ஆன்ம உலகின் விதிகள், ஆவி உலகின் விதிகள், அதாவது த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய சாராம்சத்தை நம்ம தொடர்ந்தாற்போல் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 10/5/1981 அன்னைக்கு தேதியில் இவங்க என்ன எழுதியிருக்காங்க தன்னுடைய தாய் தந்தையர் மூலியமாக. விஸ்பி மற்றும் ரத்து அவங்க என்ன சொல்ல அவங்க என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் ஏன் குறைந்த வயதிலேயே மரணம் அடைகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் மேல்தளங்களுக்கு செல்வதற்காக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 4வது தளம் இல்லை 5வது தளத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேல் தளத்திற்கு 6வது தளத்துக்கோ இல்லை 7வது தளத்துக்கோ போகணும் அப்படின்னா, அவங்க அங்கிருந்து நல்லது செய்யணும் அப்படின்னா பல யுகங்கள் ஆகும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக நாம் கீழே பிறவி எடுத்தோம், பூமியில் பிறவி எடுத்தோம் அப்படின்னா அதை ரொம்ப எளிமையாக நம்ம அதை செஞ்சிட முடியும். அப்படி எளிமையாக அந்த விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்கிறதுனால நீங்கள் முன்னாடி இருந்தது ஒரு 5வது தளம் அப்படின்னா இங்கே நல்லதெல்லாம் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 6வது தளத்துக்கு போயிடுவீங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பூமியில் நாங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திகிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் உங்களுடைய பூமியில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீயவர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கீழ்மட்ட தலங்களுக்கு நிறைய போயிட்டே இருக்காங்க, அதிகமான பேர் போகிறாங்க. அப்போ உண்மையான தீய ஆன்மாக்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னா, அந்த கீழ்மட்ட தலங்களுக்கு, அதாவது பேய்களை தவிர அங்கே வேறு யாருமே போக முடியாது. அப்படிப்பட்ட அதாவது பேய்கள்னால் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி உள்ளவங்களை தவிர வேறு யாரும் அங்கே போக முடியாது. அந்த மாதிரி மறுபிறவி அவங்க எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மாக்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, பல நூற்றுக்கணக்கான முறை யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க ஒருவேளை அந்த பிறவி இங்கே எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அங்கே எப்படி இருந்தாங்கங்கிறத இங்கே மறந்துடுவாங்க. அங்கே அவங்க 5வது தளத்துலையோ 6வது தளத்துலையோ இருந்திருப்பாங்க, நல்ல உணர்வுகளோடு நேர்மறையாக இருந்திருப்பாங்க. இப்போ சரி நம்ம அங்கேருந்து அடுத்த தளத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் ரொம்ப கடினமாக இருக்குது, சரி பூமியில் மறுபிறவி எடுத்து நாம் திரும்ப அந்த இதெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணி நம்ம இன்னும் வேகமாக 7வது தளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு வர்றாங்க இல்லையா. ஆனால் அங்கே என்னவா இருந்தாங்களோ அதை மறந்துடுவாங்க. இங்கே அவங்க தீய ஆன்மாக்கள்னால இன்றைக்கி தீய ஆன்மாக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க பூமியில். அப்போ அவங்களால் அவங்க வழிநடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவை அவங்க எடுக்கணும் அப்படின்னாலே பல முறை அவங்க யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி துரதிருஷ்டவதமாக அந்த தீய ஆன்மாக்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தாங்க முடியாத பட்சத்தில் இவங்களுடைய ஆழ்மனசே என்ன சொல்லணும்னா, கடவுள்கிட்ட முறையிட ஆரம்பிச்சிடும். கடவுளே நீ என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போய்ட்டு என்னுடைய உண்மையான வீட்டுக்கு, ஏன்னா இங்கே தீய ஆன்மாக்களுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களால் அடுத்த இடத்துக்கு அடுத்த நிலைக்கு போகிறது அவ்வளோ எளிதாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே முறையிட ஆரம்பிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்க முடியாதுங்கிற சூழலில் அவங்க திரும்ப அவங்களுடைய ஆழ்மனம் கடவுள்கிட்ட முறையிட்டு அவங்கள மேலே போகிறதுக்கு அவங்க அதுக்கான வேலைகளை செஞ்சிடுது. அப்போ இந்த மாதிரி ஆன்மாக்கள் மகிழ்ச்சியற்றும் துயரத்தோடும் இருக்கிறதுனால அவங்க மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆன்ம உலகத்திற்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ இந்த நீங்கள் நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, உலகத்தில் குறைந்த வயதில் மரணம் எய்துறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள்லாம் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இறைவன் தன் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காரணத்தினால தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஆழ்மனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, தவறுகள் எதுவும் இழைக்கவே முடியாது. ஆன்மாக்கள் உங்களுடைய தீய உலகத்தில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே வலுக்கட்டாயமாக திணிக்க முடியாமலும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு செய்ய முடியாமலும் திணறுது. ஆழ்மனசுக்கு எல்லாமே தெரியும், நம்ம செய்கிறது நல்லதா கெட்டதான்னு தெரியும். அது சொல்லும் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்லும். ஆனால் அது சொல்கிறத கொஞ்சம் கூட உங்களுடைய நினைவு மனம் கேட்காமலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீய ஆன்மாக்கள் எப்படி வழி நடத்துகிறாங்களோ அதுபடியே நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போது இந்த ஆழ்மனசுனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதனால அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப துன்பமுடுது. அப்போ தான் இந்த மாதிரி முறையிட்டு அவங்க இறைவன் அடைஞ்சிடுறாங்க. சில ஆன்மாக்கள் இதையும் தாண்டி அந்த துன்பங்களையும் கடந்து அதையும் ஏற்றுக்கொண்டு பல 90 வயசு வாழக்கூடிய ஆன்மாக்களும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இதாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
சில தீய ஆன்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கே விருப்பம் இல்லாமல் இந்த பூமியோடைய ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் அவங்க இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே போனால் நம்ம அடித்தளத்துக்கு தான், மோசமான தளத்துக்கு தான் போவோம், அது ரொம்ப அங்கே மோசமாக இருக்கும், அங்கே இருக்கிறத விட இது பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இங்கேயே இருந்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க எதுக்குமே செவி சாய்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பூமியை விட்டு வெளியேற விரும்பாமல் இங்கேயே இருக்கிறதுனால அவங்களுடைய அன்புக்குரிய ஆன்மாவை வந்து பாதுகாக்கணும். சில ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய அன்புக்குரிய ஆன்மாவை பாதுகாக்கணும், இல்லைன்னா நல்லதெல்லாம் எல்லா மக்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பூமியிலே தங்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அது மாதிரி முயற்சி பண்ணுறப்ப பல இன்னல்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்போ இருந்தாலும் கூட அதையெல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டு அதை சரியாக பண்ணுறாங்க. அடுத்து வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, கடவுளே இது நியாயமான செய்கிறது, நல்ல ஆன்மாக்கள்லாம் இந்த இறைவனை பார்த்து நிறைய கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா தீய ஆன்மாக்களுடைய தாக்கங்கள்லேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. அதுமாரி இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நல்ல ஆன்மாக்கள் தீய ஆன்மாக்கள்கிட்டேருந்து அவங்களுடைய தாக்கத்திலேருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த புத்தகம் அவங்களுக்கான அறைகூவலை கொடுது. கீழ்மட்ட தலங்களில் செல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த புத்தகம் அவங்களை பாதுகாக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தீய ஆன்மாக்கள் மற்றும் மோசமான ஆன்மாக்களில் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த புத்தகத்தை படிப்பாங்க எப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க விடயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஏன்னா நிறைய பேருக்கு மறுபிறவியில் நம்பிக்கையே இருக்கிறது இல்லை. நம்ம என்னங்க இதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு மேலே போய் அப்படிலாம் ஒரு இடம் இருக்கா, அப்படிலாம் ஒரு தலம் இருக்கா, அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அவங்கெல்லாம் இதை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இதை முழுசாக வந்து கேட்குறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஏதோ பிறந்திருக்கோம்ப்பா, ஒரு தடவை பிறந்திருக்கோம், என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பாட்டுக்கு நம்ம செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இறந்து மேலே வர்றப்போ தான் ஐயோ நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினச்சா அப்போ திரும்ப எந்த ஆன்மாக்களும் ஒரு தடவை பிறப்பெடுத்த ஆன்மாக்கள் கிடையாது. பல நூறு பிறவிகள் நம்மெல்லாம் பல நூறு பிறவிகள் இங்கே பிறப்பெடுத்திருக்கிறோம். ஆனால் மீண்டும் தீய ஆன்மாக்களால் வழிநடத்தப்பட்டு நம்மளால் அடுத்த தலங்களுக்கு போக முடியாமல் நம்ம தவிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே நடத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடவுள் உங்களுக்காக அவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து மணிக்கணக்கில் போய் பிரார்த்தனை பண்ணுறதுனாலையோ இல்லை தினசரி அந்த கோயில்களுக்கு போகிறதுனால அந்த சாமியை கும்பிட்றது, இந்த சாமியை கும்பிட்றேன், அதை இது இவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன், அன்னதானம் பண்ணேன், தான தர்மம் பண்ணேன், லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாம் நாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு எந்த ஒரு மனக்கோட்டையும் நீங்கள் கட்டிகிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. ஸோ அது மிகப்பெரிய தவறாக மாறி போயிடும். உண்மையிலேயே நீங்கள் நேர்மையாக இருங்க, உண்மையிலேயே மனிதாபிமானத்தோடு இருங்க, உண்மையிலேயே நல்ல காரியங்களை செய்யுங்க. உங்கள் மனதுக்கு உண்மையிலேயே நல்லது எதுன்னு தோணுதோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்கிறதே நீங்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த பிரார்த்தனை. அப்படி செஞ்சாலே கடவுள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து உங்களுடைய மனதை வந்து அலைப்பாயிர மனதோடு போய் பிரார்த்தனை பண்ணுறதை விட, ஆயிரக்கணக்கில் தான தர்மங்கள்லாம் செய்கிறத விட, நீங்கள் உண்மையாக மற்றவங்கக்கிட்ட அன்பாக கருணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கடவுளை அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? குறைந்த வயதிலேயே இந்த மாதிரியானவங்க போகிறதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய தீய ஆன்மாக்களுடைய அந்த தீய செயல்களில் தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்களுடைய ஆழ்மனதே இந்த இறைவன்கிட்ட கேட்டு போயிடுது அப்படின்னும், அதே மாதிரி நாமளும் ஒரு நிறைய பிறவிகள், நூற்றுக்கணக்கான பிறவிகள் எடுத்து தான் பிறந்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதையும், அப்போ நாம் நல்லது செஞ்சால் நம்ம அடுத்தடுத்த தலங்களுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே பிறப்பெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற விடயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? கடவுளுக்கு வந்து நம்ம கடவுள் கும்பிடுற இந்த சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்ததானே ஒழிய அது கடவுளை அடைவதற்கான வழிகள் அல்ல. நீங்கள் உங்கள் மனதில் இயல்பாகவே இரக்கம், கருணை, அன்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அந்த உண்மையான அந்த அன்புக்கும் அந்த உண்மையான கருணைக்கும் நீங்கள் எப்படி வந்து செயலாற்றுறீங்களோ அதற்கான நல்ல பலனை கடவுள் உங்களுக்கு வழங்குவார். அதனால் எப்பொழுதும் நம்ம நல்ல ஒரு சிந்தனையோடையும் நல்ல ஒரு மனதோடையும் உண்மையான அன்போடையும் நாம் எப்பயுமே இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பதிவை நாம் நிறைவு பண்ணலாம். நாளைய பதிவோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.